பரலோக மன்னா ஜூன் 16ஆம் தேதி. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். வசனத்திற்குரிய விளக்கம். இப்படிப்பட்ட நல் ஒழுக்கங்களால் நம்முடைய ஆத்துமா பக்குவப்படுத்தப்பட்டு அன்புடன் கீழ்ப்படிந்து நடக்க செய்யும். இவ்வாறு ஆத்துமா தெளிந்த புத்தியோடு இருக்கும் போது, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவால் நான் சகலத்தையும் தாங்குவேன், சகலத்தையும் செய்வேன் என்று சொல்லக்கூடியவனாகவும் இருப்பான். இதன் மூலம் பழைய மனிதனின் அழுக்கான காரியங்கள் சிறிது சிறிதாக நீக்கப்பட்டு புடமிடப்பட்ட பொன்னை போல் பிரகாசம் அடையும். இப்படிப்பட்ட விலையேற பெற்ற ஆத்துமாக்களே நம் இரட்சகருக்கு விருப்பமானது. இவர் அவர்கள் பேரில் பிரியமுள்ளவராக இருந்து எந்த கஷ்டத்திலும் சோதனையிலும் அவர்களோடு அருகில் இருந்து கிருபையை தந்து தம் பிரசன்னத்தினால் கலிகூறச் செய்வார். அவர்களை சூழ்ந்திருந்த இருளான துக்கங்கள் சுவடு மறைந்து போகும். அங்கே பகலின் நட்சத்திரம் அதிகமாய் பிரகாசிக்கும். ஆமென்.